ஹலோ கைஸ், இன்னைக்கு ஐ எம் ஈவில் லார்ட் அனிமையோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ யாருன்னு தெரியுதா? இந்த பொண்ணை தான் அவங்க மாஸ்டராக மாற்றிருப்பாங்க. இதெல்லாம் பாஸ்டோட சீன் தான். பொண்ணோ நான் வந்துட்டேன்னு அவங்க கிட்ட சொல்கிறா. அதில் தான் நம்ம கிங்டம் இது வரைக்கும் சேஃபாக இருக்குது. இதுக்கு கிறிஸ்டினாவோட அப்பாவும் அம்மாவும் அங்கே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அங்கே ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அவளுக்கும் நம்ம கிறிஸ்டினா மாதிரி மாறணும்னு ஆசையா இருக்கா. அதுக்கு வந்து கேட்குறேன், அக்கா நான் வந்து எப்போ உங்களை மாதிரி மாற முடியும்? அதுக்கெல்லாம் இன்னமும் வயசு இருக்கு, அப்போ நீ வந்து வரலாம் என் கூட. அதுக்கு அவளோ ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போகுதா, அங்க நம்ம கிறிஸ்டினா மாட்டிட்டு இருப்பா. அங்க கிறிஸ்டினாவோட கண்ணு முன்னாடியே அவங்களோட உலகத்தை அப்படியே சின்ன பின்னமாக்குறாங்க. இவங்க தாக்குறாங்களே, நம்ம கிங் அண்ட் குயினுக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா என்ன ஆச்சு, அவங்க என்ன நம்மளே ஏமாத்திட்டாங்களா? அப்போனா கிறிஸ்டினா இதுலயே உங்களுக்கு புரிஞ்சது, கிறிஸ்டினாக்கும் ஏதோ ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்குன்னு. இதே மாதிரி அந்த உலகத்தையே அவங்க தரமாட்டமா அழிக்கிறாங்க. கிறிஸ்டினாவால எதுவுமே பண்ண முடியல, அவ்வளோ ஓன் அழுவுறா. நெக்ஸ்ட் சீன்ல அங்க எல்லாரையுமே அவங்க அடைச்சு வச்சிருக்காங்க. அங்க ஒரு மாதிரி அவங்களுக்கு பயமா இருக்கா. கிறிஸ்டினா தான் அங்க தைரியத்தை கொடுக்குறா. நீங்க வந்து பயப்பட வேணாம், நம்மளோட ஆப்போசிட் டீம் அவங்க வந்து நம்மளுக்காக ரெஸ்கியூ பண்ண கண்டிப்பா வருவாங்க. அதுக்குள்ளேயே அந்த லீடர்காரன் வரான். என்ன இந்த மாதிரி நீங்க ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு என்ன வேணும்? என்ன என்ன வேணாலும் பண்ற, என்ன நீ கொல்லுமா கொன்று, என்ன அசிங்க பாத்துறதுக்கு நீ என்ன கொன்னலாம். அதுக்கு பதிலா இங்க இருக்கிற ஒருத்தங்களையும் நீ விட்டுணும். உனக்கு என்ன புரியுதா? என்னம்மா நீ வந்து ஒரு தப்பான ஐடியாக்குள்ள வர. ஏன்னா நான் ஒன்னும் அப்படி பண்ண போதில்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை பண்ணி எல்லாருமே நான் அப்படியே விட்டணுமா? வாய்ப்பே இல்ல. நீங்க எல்லாருமே இப்ப எனக்கான பெட்டு, அதனால அவ்வளவு சீக்கிரத்துல நான் ஒன்னும் உங்களை விட மாட்டேன். அதே மாதிரி உனக்கு என்ன ஃப்ரீ தானே ஆக்கணும். நீயே அங்க இருக்கிற ஒரு பொண்ணை சூஸ் பண்ணு, அவளை நான் ஃப்ரீ ஆக்கி விடுறேன். என்னது நானா? அங்க ஒரு பொண்ணு பயங்கரமா அழுவாளா. அங்க அவளை பாக்குறா. அங்க அந்த பொண்ணு அவங்க பூச்சிடுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணை தானே இவ பாத்திருப்பா. அங்க இதை பார்த்தோன்னே ரொம்ப அவ கத்த ஆரம்பிக்கிறான். என்ன நீங்க பண்ணிருக்கீங்க? அவளை ஃப்ரீ ஆக்குறேன் அப்படின்னு தானே சொன்னீங்க. நீங்க என்னன்னா அவளை வச்சு இந்த மாதிரி பண்றீங்க. என்ன யோசிக்கிற? பைரட்ஸா இருக்கிறேன் நாங்க இந்த மாதிரி ப்ராமிஸ பண்ணி நிறைவேற்றும்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்ல. அங்க அந்த பொண்ணை எதுதான் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க கத்தி நிறையவே வெப்பன்ஸை வச்சு ஒரு மாதிரி வெட்ட ஆரம்பிக்கிறானா. கிறிஸ்டினாவால இதை பார்க்க முடியல, அங்கேயே மயங்கி போயிடறான். எழுந்து பாக்குறாளா, ஹேய் என்னம்மா எழுந்துட்டியா? இந்த பொண்ணை ஒரு புது பெட்டா நான் மாத்திட்டேன், பாக்குறியா? பார்த்தா ஒரு மாதிரி ஆகுறா. கிறிஸ்டினா இந்த மாதிரி எனக்கு என்ன ஆச்சு? அவளோட முகமும் தலைகீழ இருக்கு. ஏதோ ஒரு கிரியேச்சருக்குள்ள அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. என்னம்மா கண்ணு, இந்த மாதிரி இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, அடுத்தது நீதான். அம்மா எதுக்காக நீ இப்படி பண்ணிருக்க? உனக்கு இப்படி பண்றதுல என்ன கிடைக்குது? என்னம்மா உனக்கு இன்னுமா புரியல? இந்த மாதிரி ரொம்ப அழகான பொருளை ஒரு மோசமான விஷயமா நான் வளர வச்சா அது எவ்வளவு நல்லா இருக்கும்ல, அது ரொம்ப ஜாலியா இருக்கும். இப்ப பாரு, விஷயமும் அதே மாதிரி தான் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி அடுத்தது நீதான். கேட்ட அவ ரொம்ப பயந்து போறா. அவளையும் அதே மாதிரி பிடிச்சு அங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கிறாங்களா, அவ ரொம்ப பயந்து போயிடறான். ஹே நான் வந்து இதைதான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நினைச்சிருந்தா உன்னை ஃபர்ஸ்டே இந்த மாதிரி பண்ணிருக்க முடியும். ஆனா அப்படி பண்ணா அதுல என்ன ஃபன் இருக்கும்? எனக்கு தேவை ஃபன்னு. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சு அவளை நான் இப்படி மாத்தினேன். ஸோ அது வழியா உனக்கு பயம் வரும். இந்த பயத்தினால நீ உடஞ்சு போயிடுவேன். அந்த முகத்தை பார்க்க தான் நான் எவ்வளவு இது பண்ணேன். இப்போ உன்னையும் நான் வந்து ஒரு மாதிரி ஆக்க போறேன். ஐயோ பாஸ், இந்த மாதிரி நான் இந்த பொண்ணை எப்படி மாத்தணும்? வெறுமா சொல்லுங்க, நான் வந்து மாத்திடுறேன். அவளோட கண்ணை தூக்கி அவளோட பாம்லவி, அதாவது கையில அந்த இடத்துல வச்சிட்டா போதும், அவளால அவளோட ஒட்டுமொத்த பாடியும் அப்படியே பார்க்க முடியும். மிரரே இல்லாம அவளால பார்க்க முடியும். இதை கேட்டு எல்லாருமே பயப்படுறாங்க. ஹேய் எல்லாருமே நல்லா பாருங்க, அடுத்ததா நீங்க தான், உங்களையும் நான் இப்படிதான் மாத்த போறேன். அதே மாதிரி அங்க மாத்துறாங்களா, ஒரு கத்துற சவுண்ட் ஒன்னிதான் பயங்கரமா கேக்குது. அதுக்கப்புறம் கிறிஸ்டினாவோட உருவத்தை காட்டுறாங்க. அது ரொம்ப கோரமா இருக்கு. அதை பாக்குறதுக்கே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. ஏய் என்னம்மா, இதான் நம்ம கேப்டனோட ஒரு நல்ல பெட்டு, அதாவது ஃபேவரட்டான பெட்டு. நாங்க ஹெல்த்தியா வச்சுக்கணும், அதனால நீ உயிரோட இருக்கணும். இவரு சொல்ல இருக்கும் போதே திடீர்னு அந்த இடம்லாம் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. இடத்துல ஏதோ ஒரு அட்டாக் நடக்குதா என்னன்னு கேட்கும் போது தான் தெரியுது. ஐயோ யாரோ ஒருத்தங்க நம்மள அட்டாக் பண்ணிட்டாங்கயா. அப்பனா கேப்டன் இல்லாத போது இப்படி நடக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம லியாம் ட்ரை பண்ணிடுறான். லியாம் நம்ம நிறையவே பைரட் ஷிப்பை அழிச்சாச்சு. அப்படியா? அப்பனா உள்ள போய் ட்ரெஷர் இருக்கான்னு நம்ம தேட வேண்டியதான். இவன் சொல்லும் போதே சைட்ல அந்த டாகோட உருவம் தெரியுமா, அந்த சைடுக்கா இவன் போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது அந்த சைடு அங்க சயின்டிஸ்ட் தான் இருக்கான். அவருக்கிட்ட லியாம் ட்ரெஷரை கேட்கறான், ஏதாச்சும் ட்ரெஷர் இருக்கான்னு. ட்ரெஷர் நீங்க எதை மீன் பண்ணி சொல்றீங்க? எங்க கிட்ட பெட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போனா உங்ககிட்ட டாக் இருக்கா? டாகா? உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரியே, அதாவது டாக் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பெட்டை நான் உருவாக்கி தரேன். இவன் என்ன சொல்றான், சரி வாங்க என் பின்னாடி நான் வந்து காட்டுறேன். அங்க நிறையவே உருவத்தை அவங்க பாக்குறாங்களா, எல்லாத்தையுமே ஹியூமன்ஸால தான் அவங்க இப்படி மாடிஃபை பண்ணிருக்காங்க. ஏன் பின்னாடி வர ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் பார்த்து நான் அதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப அருவருப்பா இருக்கு. இதே மாதிரி அவங்க வேற ஒரு எத்துக்கு வராங்க. அங்கதான் அந்த கிறிஸ்டினாவும் இருக்கா. பரவாயில்லையே, உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல கண்ணு இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு அதான் கேப்டனோட ஒரு ஃபேவரட்டான பெட்டு. ஆனா இதெல்லாம் பார்க்கும் போதே அவனோட பாஸ்ட் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுமா. ரொம்ப கடுப்பாயி அந்த சயின்டிஸ்ட அங்கேயே போட்டு தள்ளிடுறான். யோசிச்சு பார்த்ததை விட இந்த பைரட்
பைரட்ஸ் இவங்க ரொம்ப ஈவலா இருக்காங்க. மாதிரி அங்க போக ஆரம்பிக்கிறானா, அட இருங்க கொஞ்சம், கிறிஸ்டினா தாங்க பேசுறா. கிறிஸ்டினாவும் தயவு செஞ்சு எங்களை கொன்றுங்க அப்படின்னு சொல்றா. இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஒரு உருவத்தோட ஒரு ஹியூமனை எங்களால வாழ முடியாது, இல்ல எங்களால உன்னை காப்பாற்ற முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல அந்த சயின்டிஸ்ட் அவனை நான் கொன்னுட்டேன், இல்ல தயவு செஞ்சு என்ன கொன்றுங்க, எங்களால பழையபடி வாழ முடியாது, நான் நம்ம ஹீரோ காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறான். அங்க போகும்போது அவரு கேட்கிறாரு, ஆமா நீங்க என்ன காப்பாத்த போறீங்களா? நான் காப்பாத்துறதுக்கு நிறையவே செலவாகும், அவங்களோட பாடியை திரும்ப ரீஜெனரேட் பண்ற மாதிரி இருக்கும், அது கூடவே நம்மளுக்கு எலிக்சர் அது தேவைப்படும். இல்ல நான் டிசைட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நம்ம அவங்கள காப்பாத்த போறோம். அதே மாதிரி இன்னைக்கு நான் ரொம்ப நல்ல மூட்ல இருக்கேன். சைடு நம்ம ஹீரோ ஈவலா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டு வந்திருப்பான். இங்க இந்த மாதிரி ஆளுங்களை அப்படியும் விட்ட போக முடியாது. லியாமோட வாழ்க்கையும் ரொம்ப கொடூரமா இருந்திருக்கும் ஸ்டார்டிங்ல. அதனால அப்படி யோசிப்பானா. அங்க அமாகி கூப்பிடுறான், மாஸ்டர் நம்ம ட்ரெஷர் வாலெட்டை கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளவுதான், இது போதுமே அவங்கள காப்பாத்துறதுக்கு. இதுக்கப்புறம் கைட காட்டுறாங்க, அவன் இன்னமும் நெகட்டிவ் எமோஷனை தேடி அழிஞ்சுன்னு இருக்கான். இந்த சைடு ஒரு ஆளை காட்டுறாங்க, அவனும் கலக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்த கலக்குறான். அது என்ன டிஷ்னு தெரியல, ஏதோ ஒரு ஜாப்பனீஸ் டிஷ் போல. 300 வாட்டி கலக்கிட்டு அது மேல வித்தியாசமா எதோ வச்சு ஒரு 400 வாட்டி கலக்குறான். அது மேல ஒரு சாஸை போட்டு சாப்பிடறானா. டேஸ்ட் அவன் நஞ்ச மாதிரியே இல்ல. அப்புறம் தான் அவனுக்கு புரியுது அவன் போட்ட சாஸ் இது வேற ஏதோ சாஸ். அதனால கைடுக்கு நெகட்டிவ் எமோஷன் கிடைக்க ஆரம்பிக்குதா. ஆனா அவளுக்கும் அவருக்கு சாட்டிஸ்ஃபையா இல்ல இது எனக்கு பத்தாது. அந்த லியாம் அவன் எப்போ கீழே விழுவான், அவனோட அந்த நெகட்டிவ் எமோஷன் அது எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம லியாமுக்காக இவரு வெயிட் பண்ண இருக்காரு. அப்புறம் ஷிப் எல்லாம் விற்கிற அந்த பொண்ணு புதுசா ஷிப் வந்திருக்கு, நீங்க என்ன வாங்குறீங்களா? அப்பதான் நீங்க ஒரு வாருக்கு போய் உங்களுக்கு நிறையவே ஷிப்பை சொந்தமாக்குறீங்க, இது ட்ரெஷரும் கிடைச்சிருக்கும், உங்களால வாங்க முடியும்ல. ரொம்ப பிராண்ட் நியூவான ஷிப் எல்லாம் வந்திருக்கு, நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணக்கூடாது? ஆனா நம்ம லியாம் அங்க ஒத்துக்கிற மாதிரியே இல்ல, முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதனால அவ ரொம்ப கஷ்டப்படுறான். என்ன லியாம், என்னோட பாடி உங்களுக்கு போர் ஆயிடுச்சா? நீங்க வாழ்ந்துட்டீங்க போல, இதுக்கு மேல உங்களோட ஆசைகளை என்னால நிறைவேற்ற முடியாதா? நான் எவ்வளவு விஷயங்களை பண்ணேன், சைட்ல இருந்து அந்த பக்கம் போறதுக்கான லெட்டரையும் வேற கொடுத்தேன், எனக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ண மாட்டீங்களா? நம்மளால எவ்வளவு வாங்க முடியும்? நான் கணக்கு வழக்கு படி பார்த்தா கிட்டத்தட்ட 5000, அவ்வளவுதான் நம்மளோட லிமிட். 5000 ஷிப்பா? வாவ் சூப்பர், அது போதும் இரு, நான் அவ்வளோலாம் வாங்குறேன்னு சொல்லவே இல்லையே. ஆனா அவ அப்படியே ஓடி போயிடறா. எல்லாத்தையுமே அந்த டீச்சரும் பாக்குறாரா. டீச்சருக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு, இந்த பொண்ணு லியாம்னு எப்பயுமே லியாம் பின்னாடியே இருக்கா. அதனால இவரோட நெகட்டிவ் எமோஷன் எல்லாத்தையுமே கைடு உஷார் பண்ணிக்கிறாரு. இந்த சைடு லியாமும் அதை நினைச்சுதான் யோசிச்சுனே போவான். அங்க பின்னாடியே மாஸ்டர் கூப்பிடுறாரு, லியாம் என் பின்னாடி வா. லியாம் இது வரைக்கும் ட்ரைனிங் பண்ணிருப்பால, அதை நம்ம டீச்சரை பார்க்கணுமா? கண்டிப்பா. அங்க டீச்சர் வேணும்ட்டே தான் இப்படி பண்ணிருப்பாரு. டீச்சருக்கு ஒரு கடுப்பு, அது எல்லாத்தையுமே அங்க இருக்கிற ஒரு டாய்ஸை வச்சு அவரு காட்டாரு. அதுவும் பயங்கரமா அடிக்குதா. லியாமால அங்க எதுவுமே பண்ண முடியல. என்ன லியாம், நான் கேள்விப்பட்டேன் ஏகப்பட்ட ஷிப்பெல்லாம் நீ பிடிச்சாமே, எல்லாமே சும்மா தான் போல, ஏதோ ட்ரைனிங்லாம் பயங்கரமா பண்ண கேள்விப்பட்டேன், ஆனா இங்க ஒன்னுத்தையும் காணோம். அட மாஸ்டர், ஒரு சோட வச்சு இதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். என்ன லியாம் பேசின்னு இருக்க? இந்த உலகத்துல இம்பாசிபிள்னு ஒண்ணுமே இல்ல, நல்ல முடியும், அதை நம்பு, உனக்கான வழியை நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும். லியாம்க்கும் இது சரின்னு பார்த்தா அங்க நல்லா யோசிக்கிறான். ஏன்னா இதே மாதிரி தான் போன வாட்டியும் யோசிச்சிருப்பான். இந்த உலகத்துல மேஜிக் அது இருக்கு, அதனால என்னால மேஜிக் பவரை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு இவன் கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு மேஜிக் பேரியரும் உருவாகுதா. அதனால வர ஒரு பாலும் அப்படி அங்க நிக்குது. என்ன மாஸ்டர், நான் நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். நீங்க சொன்னது டிஃபென்சிவ் வால் தானே, இதை பத்தி தானே நீங்க சொன்னீங்க, நான் பண்ணிட்டேன். நான் பழி வாங்கணும்னு சொல்லி எவ்வளவு விஷயத்த பண்ணா, இவனால எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது? இவனுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்கல, பிராக்டிக்ஸும் பண்ண வைக்கல, எல்லாமே ஒரு பொய் தான். ஆனா இவன் உண்மையிலேயே ஒரு ஜீனியஸா இருக்கான். நான் பத்தி கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான் போல. இது மேல இங்க இருந்தா எனக்கு ஆபத்து. நான் இவன் தூங்கும் போதும் ரொம்ப பயங்கரமானவனா. இப்படியே இவரு போக ஆரம்பிக்கிறாரா. அங்க லியாம் கூப்பிடுறான். அட மாஸ்டர், நீங்க எங்க போறீங்க? லியாம் என்ன மன்னிச்சிரு, இதுக்கு மேலேயும் என்கிட்ட எதுவுமே இல்ல சொல்லி தரதுக்கு. நீ இப்போ எல்லாத்தையுமே கத்துக்கினேன். அட நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நான் இன்னமும் நிறைய விஷயத்த அவங்க கிட்ட கத்துக்கணும். லியாம் உண்மையை சொன்னா உலகத்துல ஸ்வார்ட்மேன்ஷிப்புக்கு எண்டே இல்ல. அப்படி பார்த்தா எனக்கு சொல்லி தரதுக்கு எதுவுமே இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் இந்த ஸ்வார்ட்மேன்ஷிப்போட பாதையில நானே மிட்ல தான் இருக்கேன். அப்படி பார்த்தா நீ இன்னமும் நிறைய கத்துக்கணும், கத்துக்கின்னு முன்னேறி போயினே இருக்கணும். எப்பயுமே உன்னால என்ன நம்பி இருக்க முடியாது. அதனால இனில இருந்து உன்னை நான் ஒரு மாஸ்டரா இதுல அறிவிக்கிறேன். இதை கேட்டு லியாமுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னது நானும் இதுல மாஸ்டரா இப்படின்னு இவன் ரொம்ப ஆச்சரியமா வரானா. அங்க அவரு ஓடியே போயிடுறாரு. அங்க லியாமுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லியாமோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லா போகுது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கைடு தான். இந்த உலகத்துக்கு என்ன ரீஇன்கார்னேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா போக ஆரம்பிக்குது. அதனால ரொம்ப நன்றியா கைடு இப்படின்னு இவன் கத்துறானா. அங்க கைடுக்கு இது போகுது. கைடு இன்னமும் கடுப்பா வரான். ஏன்னா அவனுக்கு தேவை நெகட்டிவ் எமோஷன், இங்க கிடைக்கிறது பாசிட்டிவ் எமோஷனா. அடி பொடிப்பையில உன்னை நான் மன்னிக்க போதில்ல இப்படி ஒரு கத்துறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் தான் எபிசோடு வேற லெவல்ல போகும். மறக்காம கீழே ஒரு லைக் போட்டுருங்க. சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.